இப்படி ஒரு நாமினேஷன் லிஸ்ட் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் சேனல் சைடில் கிளியராக தெரியுது சில நபர்களை வந்து காப்பாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காக அவங்கள காப்பாற்றணும், அவங்கள எதுக்காக நீங்கள் வந்து 14வது வாரம் வரைக்கும் இந்த நபரை கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க போல். எனக்கு அது ஏனே எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் மாட்டியிருக்கிறது வந்து தொக்கான டாப் 5 கண்டஸ்டன்ட். அந்த டாப் 5 கண்டஸ்டண்ட்டில் யாரா வெளில போகிறா அப்படிங்கிறது தான் இந்த வாரம் நம்ம வந்து ரொம்ப ஈகராக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்களேன், இந்த வாரம் ஒரு வேளை மிட்வீக் எவிக்ஷன் இருக்குது, இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்குது. ஒரு மிட்வீக் எவிக்ஷன் ஒரு வீக்கெண்ட் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ இந்த 5 பேர் தான் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க அப்படின்னா அப்போது சேனல் வந்து கிளியராக வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் டிசர்விங்கான இதில் யாருமே டிசர்விங் இல்லை, அன்டிசர்விங்லேயே டிசர்விங்கான ஒரு 5 பேர் வந்து போகக்கூடாது. அதுக்கு பதிலாக சேனல் டிசைட் பண்ணுற 2 தான் போகணும் அப்படின்றது வந்து சேனலுடைய முடிவாக என்னன்னு எனக்கு தெரில. என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து ஓப்பன் நாமினேஷன் கிடையாது அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. க்ளோஸ் நாமினேஷனாக தான் வச்சுருக்காங்க. ஹால் ஹவுஸ் நாமினேஷன் வைப்பாங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க, பட் இல்லை, இதுதான் நாமினேஷன் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஹால் ஹவுஸ் நாமினேஷனில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா மண்டேல இருந்தே வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து, அதாவது இன்னையில இருந்தே டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு அப்டேட். பார்வதிக்கும் கமருதனுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு, ஒரு பிரேக்கப் சண்டை அப்படிங்கிறது ஒரு அப்டேட். நேற்றே பார்வதி வந்து பல இடங்களில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன், இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன், நான் நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், உன் மேலே சாண்ட்ரா கிட்ட உன் மேலே எவ்வளோ வன்மத்தில் இருக்காங்க, என் மேலே எவ்வளோ வன்மத்தில் இருக்காங்க, இந்த அரோராவும் கமருதனும் கிளியராக என்னை வச்சு கேம் விளையாடிருக்காங்க, என் எமோஷன்ஸை வச்சு விளையாடிருக்காங்க. இது வந்து பார்வதிக்கு இத்தனை நாளாக டவுட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி இவங்க 2 பேரும் சண்டை போட்டு கிளியர் பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அரோரா வந்து நீ தானே அந்த மாதிரி பண்ணேன்னு இவங்க சொல்கிறதும், நீ தான் அந்த மாதிரி பண்ண சொன்னேன்னு இவர் சொல்கிறதும், 2 பேரும் அப்படி பேசும்பொழுது லிட்ரலாக பார்வதி உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. ரைட்டு, 2 பேரும் நம்மளை வச்சு நம்ம பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. பெரிய ஒரு சண்டை வந்து இன்றைக்கி வெடிக்குதான். நேற்றுக்கு கூட வந்து திவ்யா வெர்சஸ் விக்கல்ஸ் அந்த பிரச்சனையில் கமருதீன் வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் கமருதீனுடைய ப்ராப்ளம் வந்து சுருங்கி போச்சு. எல்லாத்தையுமே தட்டி கேட்குற விஜய் சேதுபதி அந்த ஒரு விஷயத்த கேட்காம கடந்து போகிறாப்புல. இது அவங்க பிரச்சனை, அவங்க பேசிக்கிட்டோம், நம்ம உள்ளே போக தேவையில்லை. அப்புறம் என்ன பிடுங்கிறதுக்கு வேணாம் வேணாம், நான் வந்து இனிமேல் டீசெண்டாக பேசுவேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். ஐயோ என்ன இதுக்கு சார் நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அவரை கேட்க தோணுது. அதை நீங்கள் காட்டாமல் இருந்தாலும் பரவாயில்ல, காட்டிட்டார். பயங்கரமான ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. ஏன்னா கண்டென்ட் இல்லை, நீங்கள் காட்டிட்டீங்க. அதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கலாமே, கமருதனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாமே. நீங்கள் வந்து 2 சைடு பெண்களை வச்சு நீங்கள் பண்ணுறது ரொம்ப, அப்போது உங்களுக்கு புரியுதா, சேனல் நோக்கம் புரியுதா? வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ கேப்டன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் வீட்டு தலையே கிடையாது, ஏன்னா எல்லாருமே நாமினேட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஒரு அப்டேட்டாக வந்துச்சு. சரி, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சா கட் பண்ணால் இன்னொரு அப்டேட் வருது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, டாப் 5ன்னு நம்ம இத்தனை நாளாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கண்டஸ்டன்ஸ் தான் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்லேயே வந்திருக்காங்க அப்படின்னு இன்னொரு தரப்புலேருந்து சொல்லப்படுது. யார் அந்த 5 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் முதல்ல கானா வினோத் அவர்கள், 2வது திவ்யா கணேஷ் அவர்கள், 3வது விஜய் பார்வதி, 4வது கமருதீன், 5வது சபரி. இந்த 5 நபர்கள் தான் இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்னொரு அப்டேட் வந்து வருது. இந்த அப்டேட் வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. ஒருவேளை இந்த அப்டேட் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது சேனலினுடைய பக்கா ஸ்கெட்சு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த நாமினேஷன்லேருந்து தப்பிச்ச 5 பேர் இருக்காங்க பாருங்கள். சாண்ட்ரா, சுபிக்ஷா, அரோரா, விக்கல்ஸ் விக்ரம், இன்னொரு நபர் யார், இந்த 5 பேர் போயிட்டாங்க. இன்னொரு நபர் யார், ஐயோ 10 பேரில் இப்போ டாப் 10 கண்டஸ்டண்ட்டில் சுபிக்ஷா, சாண்ட்ரா, அரோரா, விக்கல்ஸ் விக்ரம், கானா வினோத், கமருதீன், 9 பேர் தான் இருக்காங்களோ. கனி போயிட்டாங்க டாப் 10 கண்டஸ்டண்ட்டு. ஐயோ ஒரு ஆள் யாருங்க, யார் 4 பேர் தானோ? சரி ஓகே, எனக்கு தெரில, எனக்கு தெரிஞ்சு 4 பேர் இருக்காங்க. சுபிக்ஷா, அரோரா, சாண்ட்ரா, விக்கல்ஸ் விக்ரம். இந்த 4 பேருமே நாமினேஷனில் வரலை அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது.
சரியா? இப்போ இந்த 4 பேரை நீங்கள் அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5 பேர் இருக்காங்கல்ல, இவர் வினோத், திவ்யா, பார்வதி, கமருதீன், சபரி. இந்த 5 பேரில் இந்த வாரம் வந்து மக்கள் யாருக்கு ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், யார் இந்த வாரம் வெளியில் போவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படுது. யாரை வெளியேற்றுவாங்க? எனக்கு தெரிஞ்சு ஹை சான்ஸ் யாருக்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி, கமருதீன். ஏன் இந்த ஹை சான்ஸ் இவங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, சபரி எதுவுமே பண்ணலை, அதனால் சபரிக்கு ஓட்டு வர்றது கஷ்டம். கமருதீனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாப்புல. இந்த வாரம் முழுக்க கமருதீனை வந்து பார்வதி வச்சு செய்ய போகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. கமருதீன் வாயாலேயே கமருதீன் கெட்டு போயிட்டார். ஒன்று பார்வதி கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ரொமான்ஸ் மட்டும்தான் வரும், ரொமான்டிக்காக மட்டும்தான் உங்கள்கூட பழக முடியும், அதை மட்டும்தான் உங்ககிட்ட காட்ட முடியும். நீ வந்து ஒரு அதாவது பார்வதி ஒரு மாதிரி ஒரு கோளாறான ஒரு கேரக்டர் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்ட்டு நீ பழகிற வரைக்கும் பழகிட்டு அந்த பொண்ணை எவ்வளவு கீழ்மட்டத்துக்கு இறக்கி அடிக்க முடியுமோ அவ்வளவு கீழ்மட்டத்துக்கு இறக்கி இவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அடிக்கிறான். இவனுக்கு தேவைப்படும் போது அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி மற்றவங்களை அடிக்கிறான். புரியுதுங்களா? இப்போது 2 பேர் க்ளோஸாக பழகிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த 2 பேரும் க்ளோஸாக பழகும்போது என்னெல்லாம் பேசிக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்களை அடிக்கிறது அப்படிங்கிறது பார்வதி எல்லார்கிட்டையும் கத்தும் பொழுது கமருதீன் கிட்ட மட்டும் பம்புறதுக்கான ரீசன் என்னன்னா, இவன் நம்மளை வந்து அசிங்கப்படுத்திடுவான் அப்படிங்கிறதுனால தான். சேம் விஷயம் அரோரா கிட்டையும் நடக்குது. அரோராவும் கமருதீனும் ஒன்றா இருக்கும்போது என்னமோ பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவன் பேசியிருக்கலாம். பர்சனலாக அரோரா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்த அரோராவுக்கு எதிராகவே அரோரா என்னைக்கு கமருதீனை ஒரு கண்டஸ்டன்ட்னு சொன்னாங்களோ, நீ ஒரு கண்டஸ்டன்ட் தான், நீ என் ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொன்னாங்களோ, அன்னையில் இருந்து அரோராவை எக்ஸ்போஸ் பண்ணுறன்ற பேரில் இவங்க 2 பேரும் பர்சனலாக பேசிக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பொது சபையில் வந்து பேசி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்காப்புல. ஒன்று துஷாரை வச்சு பேசுறது, இல்லை இவனை வச்சே பேசுறது. இந்த 2 பெண்களையும் இவன் வந்து அடித்து இவனுக்கு வெளியில் ஒரு பேர் கிடச்சி இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து கமருதீனுக்கு வந்திருக்குது. சரிங்களா? லிட்டரலாக பார்த்தா இவன் வந்து ஒரு அசீமம் மாதிரி ஒரு 3-4 அசீமை சேர்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் கமருதீனுடைய கேரக்டர். இது இந்த வாரம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு நல்லாவே. நேற்று வரைக்கும் பார்வதி கூட சண்டை. பார்வதி கிட்ட வந்து அரோராவை பற்றி பேசினேன்னா இனிமேல் அசிங்கமாக கேட்பேன்னு பார்வதி கூட சண்டை போடுறான். இந்த பக்கம் கட் பண்ணி திரும்பினா நீ வந்து பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்காக நீ எவ்வளோ முறை என் கூட வந்து நீ க்ளோஸாக இருந்திருக்க தெரியுமா அப்படின்னு பார்வதிக்கு ஆதரவாக இங்கே பேசுகிறான். பார்வதி கிட்ட அரோராவுக்கு ஆதரவாக பேசுகிறான், அரோரா கிட்ட பார்வதிக்கு ஆதரவாக பேசுகிறான். யாரா நீ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. லிட்ரலாக 2 பெண்களை வச்சு ஸ்மூத்தாக மனுஷன் வந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. அது எக்ஸ்போஸ் ஆன காரணத்தினால மேபி அது இந்த வாரம் முழுக்க பேசப்படலாம். பார்வதி வந்து அந்த விஷயங்களை வந்து பேசலாம். அதன் காரணமாக கமருதீனுக்கு மேபி ஓட்டு குறைஞ்சி வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்லஸ் அன்டில் டிக்கெட் டு ஃபினாலே வந்து அவர் வின் பண்ணாத பட்சத்தில், ஒருவேளை இந்த வாரம் நாமினேட் ஆக போகிற அந்த நபர்கள் டிடிஎஃப் டாஸ்கில் கலந்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்விஸ்ட் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? மீதி இருக்கிற 4 பேர் தான் அந்த டிடிஎஃப்பில் விளையாடுவாங்க. யார்? சுபிக்ஷா, அரோரா, விக்கல்ஸு, அதுக்கப்புறமா சாண்ட்ரா. இதில் விக்கல்ஸ்க்கு வந்து ஸ்டாமினாவே கிடையாது. அவருக்கு வந்து ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து டிஃபென்ஸ் தான், ஸ்ட்ரென்த்து தான். ஸோ அது சார்ந்த கேமில் விக்கல்ஸ்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மற்ற 3 பேர் இருக்காங்களா, இதில் அரோரா வந்து அந்த அளவுக்கு டாஸ்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. சாண்ட்ராவும் அதே மாதிரி தான், அந்த அளவுக்கு அவங்க டாஸ்க் விளையாண்டது இல்லை. சுபிக்ஷா வந்து டாஸ்க்னால் விளையாடக்கூடிய ஒரு பர்சன். மேபி சுபிக்ஷா அவர்கள் டிடிஎஃப் டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ட் ஃபினாலே. புரியுதுங்களா? இப்போது இதில் இருந்து ஒரு 2 பேர் அனுப்பிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போது சபரியும் கமருதீனும் வெளியேற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விக்கல்ஸ் டேரெக்டாக ஃபைனல்ஸ் போயிடுவாப்பில். இந்த லிஸ்ட்டில் வந்து விக்கல்ஸ் சேர்ந்துருவாப்பில். அடுத்து சுபிக்ஷா வந்து சேர்ந்துருவாங்க. புரியுதுங்களா? இப்போ சேனல் என்ன டிசைட் பண்ணுறாங்க,
அவங்க ஆட்கள் ஒரு சில பேர் அவங்க மனசில் வச்சிருக்கு, இல்லை சுபிக்ஷாவை எதுக்கு இத்தனை நாள் காப்பாற்றணும், ஒன்று பணப்பேட்டி எடுத்துகிட்டு ஓடு, இல்லைனா உனக்கு டேலண்ட் இருந்தால் டிடிஎஃப் வின் பண்ணி ஃபைனல்ஸ் போய்க்கோ, அங்கே மக்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் அந்த பொண்ணை ஃபைனல்ஸ்க்காச்சும் அனுப்பணும்னு சொல்லி சேனல் வந்து பக்காவாக பிளான் பண்ணி டிசர்விங்கான கண்டஸ்டன், அதாவது சுபிக்ஷாவையிலும் தாண்டி டிசர்விங்காக இருக்கக்கூடிய கண்டஸ்டன், இப்போ கனியை வெளில அமிச்ச மாதிரி ஒவ்வொருத்தராக விளையாண்டுட்டு இருக்காங்க. இது பக்கா ஃப்ராடு வேலை சேனல் சைடில் இருந்து. ஸோ இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட போகிற அந்த 5 பேர் கானா வினோத், திவ்யா, கமருதீன், விஜய் பார்வதி, சபரி, இந்த 5 பேரில் ஒரு எவிக்ஷனாவோ சிங்கிள் எவிக்ஷனாவோ இருக்கலாம். இதுதான் லிஸ்ட்டு. இது வந்து இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் தான், கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த 5 பேர் கொண்ட லிஸ்ட்டு தான் வந்து நாமினேஷனுக்கு வராங்க அப்படின்னா இந்த 5 பேரில் யார் எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட பொறுத்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.